ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மரவள்ளிக்கிழங்கு நல்லா பூ மாதிரி வேகத்துக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நல்லா கழுவிட்டு சைட்லலாம் கட் பண்ணிவிட்டு சைட்லேயும் மேல் பக்கத்துலேயும் உப்பு நல்லா தடவிடுங்க. இட்லி பாத்திரம் வச்சு நல்லா தண்ணி ஆவி வந்த பிறகு கிழங்கெல்லாம் வச்சு மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. ஒரு சில கிழங்கு 10 நிமிஷத்துலேயே வெந்துடும். இடையில ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதை திரும்பவும் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். ஒரு சில கிழங்கு தான் வேகுமே, ரோஸ் கிழங்கு தான் வேகும். தோல் ரோஸாக இருந்துச்சுன்னா, வெள்ளையாக இருந்துச்சுன்னா வேகாது. இது ரோஸ் கிழங்கு நல்லா வெடிச்சிருச்சு, நல்லா சூப்பராக பூ மாதிரி வெடிச்சிச்சு பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.